இந்த கிருஷாந்தியினுடைய விடயம் என்பது என்னை பொறுத்தவரையில் இன்னும் நீதி வெளியே வரவில்லை. கிருஷாந்தி கைது செய்யப்பட்டு நீண்ட நேரமாக காக்க வைக்கப்பட்டிருக்கிறார். கிருஷாந்தியினுடைய படுகொலைக்கு முன்னர் நிகழ்ந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் அவர் கூறியதன் அடிப்படையில் அந்த பட்டியலில் கிருஷாந்தியும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் 900க்கும் மேற்பட்ட நபர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான விடயம் தெரிந்தபடியால் கூட இந்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்பதற்கான பெயர் லிஸ்டில் அவர் இணைக்கப்பட்டிருக்கலாம். கிருஷாந்தினுடைய விசாரணைகளுக்கு பிறகு இந்த கொலைகள் இடம்பெற்றதா? உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கிருஷாந்தி குமாரசுவாமி ஒரு கொலை, ஒரு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலோடு கூடிய கொலை. இப்போ செம்மணி மனித புதைகுழி என்று சொல்லப்படுகின்ற தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற புதைகுழியினுடைய ஒரு தோற்றவாய் இந்த கிருஷாந்தியினுடைய கொலையோடு கூடிய விசாரணையிலே வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு உயிர் பல உயிர்களுடைய இறப்புக்கான காரணத்தை கண்டறிந்து கொடுத்திருக்கிறது அந்த இறந்த உயிரினுடைய விசாரணைகள். இன்று இந்த செம்மணி பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இடமாக, மனித புதைகுழியாக இருக்கிறது என்று சொன்னால் அது கிருஷாந்தி அவர்களுடைய படுகொலைகளும் அதனுடைய விசாரணைகளின் வாயிலாக அமைந்த விடயங்களும் தான். உண்மையிலே இந்த கிருஷாந்தினி என்ற அந்த பாடசாலை மாணவி எப்படி இறந்தார், அல்லது அவருக்கு என்ன நடந்தது, இறுதியாக ஏன் அவர் கொல்லப்பட்டார், அந்த கொலையோடு கூடிய இராணுவ வீரர்கள் யார், அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் ஏன் கிருஷாந்தியை குறிவைத்தார்கள், இப்படியான பல தகவல்கள் இணையதளம் மூலமாகவும் பல ஊடகர்கள் மூலமாகவும் அந்த நேரத்திலே செயற்பட்ட பல ஊடகவியலாளர்கள் மூலமாகவும் வெளிப்பட்டது. ஆனால் யாருமே உண்மையான சரியான புள்ளி விவரமான தகவல்களை நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. இந்த காணொளி அந்த புள்ளி விவரமான தகவல்களை, என்ன நடந்தது, முன்னுக்கு என்ன நடந்தது, பின்னுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான சகல விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த அதே ஊரை சேர்ந்த, அதாவது கிருஷாந்தி படுகொலை நடந்த இடத்திற்கு மிக அருகாமையிலே இருக்கின்ற இடங்களைச் சேர்ந்தவர்கள், அங்கே புழங்கியவர்கள், அவர்களுடைய தரவுகள், அந்த நேரத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றது என்பதை கண்ணால் கண்ட சாட்சியங்கள், இப்படி நிறைய தரவுகளை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய கிருபா எங்களோடு பேச போகிறார். சொல்லுங்கள், நீங்கள் எப்படியான அந்த நகர்வுகள் அந்த நேரத்தில் இருந்தது, அதே நேரத்தில் ஏன் கிருஷாந்தி படுகொலை செய்யப்பட்டார் முதலாவதாக? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது, ஏன் சாதாரணமான ஒரு பாடசாலை மாணவி கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த ஒரு விடயத்தை என்னை பொறுத்தவரை இங்கே நீங்கள் 3 தளங்களில் நீங்கள் ஆராய வேண்டும். அதாவது கிருஷாந்தியினுடைய படுகொலைக்கு முன்னர் நிகழ்ந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும், பின்னர் கிருஷாந்தியினுடைய படுகொலை நிகழ்வுகள் எவ்வாறு அரங்கேறி அது 4 பேர் கொண்ட மனித புதைகுழியாக எவ்வாறு மாறியது என்ற விடயமும், அதன் பின்னர் அதர்வான குற்றவாளி பிரதான குற்றவாளி நீதிமன்றத்துக்கு சொன்ன பின்னர் அது தொடர்பான விடயங்கள் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் கிருஷாந்தி கைதடியில் சேர்ந்த ஒரு கல்வி சமூகத்தைச் சேர்ந்த மிகவும் படித்த குடும்பத்தைச் சேர்ந்த தமிழருடைய பண்பாடையும் சைவருடைய பண்பாடுகளையும் நேர்த்தியாக கையாளுகின்ற ஒரு பெண் தலைமத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த குமாரசாமி அவர்களுடைய மனைவியும், அவர்களுக்கு 3 குழந்தைகள், அது 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைகளுமாக இருந்தார்கள். அவர்கள் சிறந்த கல்வியினை கற்றுக்கொண்டிருந்தார்கள். மூத்த மகள் பிரசாந்தி கொழும்பில் தொழில்துறை சார்ந்த கல்வியினையும், கிருஷாந்தி சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் உயிரியல் பிரிவில் இறுதி ஏஎல் பரீட்சையினை நெருங்கிய ஒரு மாணவியாகவும், பிரணவன் யாழ்ப்பாண பரியவான் கல்லூரியில் காப்போதர சாதாரண பரீட்சையிலே
பரீட்சை எழுதிவிட்டு இருந்த மாணவனாகத்தான் அன்றைய காலத்தில் இருந்தார்கள். அன்றைய தினம் கிருஷாந்தி ஏஎல் உயர்தர பரீட்சையிலே உயிரியல் பிரிவில் தாவரவியல் விலங்கியல் பரீட்சைகளை முற்றுமுழுதாக பகுதி 1 பகுதி 2 எழுதிவிட்டு 3வது தேர்வை 1வது பாகத்தை 7ஆம் தேதி சனிக்கிழமை எழுதுவதற்காக கைதடியில் அவர் வீட்டிலிருந்து 7:15 மணியளவில் புறப்பட்டு 9:20 மணியளவில் 9:30 பரீட்சைக்கு 9:20 மணியளவில் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியை அவர் சென்றடைந்தார். 9:30க்கு பரீட்சை நிலையத்தில் அவர் பரீட்சை எழுதுவதற்காக இருந்ததாகவும் அந்த பரீட்சையினுடைய மேற்பார்வையாளர் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய வாக்குமூலத்தில் வழங்கியிருக்கின்றார். அதே தினம் அந்த சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியினுடைய பரீட்சை உயிரியல் பிரிவில் எழுத இருந்த அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கிருஷாந்தியினுடைய நண்பியான கடநாதன் ஞானந்தி அவர்கள் இந்த பரீட்சை எழுதுவதற்கு அவர்கள் வீட்டிலிருந்து வருகின்ற போது அரியாலை பகுதியில் அரஸ்கோ பகுதியில் இருக்கின்ற வீட்டுக்கு முன்னால் அரஸ்கோ பகுதிக்கு முன்னால் அவர்கள் வீடு இருக்கின்றது. அதுக்கு முன்னால் வருகின்ற வீதி தடையினூடாக அவர் வருகின்ற போது இராணுவ பவல் வாகனத்தினால் அடித்து காயப்பட்டு வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு அவர் மரணத்தை தழுவியிருந்தார். அவரும் அன்று பரீட்சைக்கு வரவில்லை. ஆனால் அவருடன் கிருஷாந்தியும் இணைந்தே வந்ததாக ஊர் மக்கள் கூறுகின்றார்கள். கிருஷாந்தியினுடைய வரலாறு தொடர்பாக வெளியிட்டப்பட்ட புத்தகத்திலும் அவர் பாடசாலை வந்து பரீட்சை எழுதுவதற்கு இருக்கின்ற போது அதோடு மிகவும் துக்கமடைந்து அழுது கொண்டிருந்ததாகவும் ஒருவர் தன்னுடைய கருத்தை ஆசிரியர் ஒருவர் பகிர்ந்திருக்கின்றார். இந்த நிலைமையில் 1வது ரசாயனல் பரீட்சை பகுதி 1 எழுதிவிட்டு பகுதி 2 திங்கட்கிழமை 9ஆம் தேதி அந்த பரீட்சை இருந்தது. இதற்கிடையில் குறித்த மாணவி இறந்ததை முன்னிட்டு அவருடைய வீட்டுக்கு துக்கம் விசாரிப்பதற்காக அவரும் அவருடைய நண்பியும் அவருடைய வீட்டுக்கு சென்று விட்டு அவர்கள் ஒரு 12:30 மணியளவில் அவருடைய நம்பி அரியாலை பகுதியில் இருப்பதனால் வீடு சென்ற பின்னர் இவர் கைதடி தன்னுடைய வீட்டை நோக்கி செம்மணியினூடாக சென்றிருக்கின்றார். 12:30 மணியளவில் குறித்த மாணவி குறித்த அந்த இடத்தில் சோமரட்ன ராஜபக்சவினால் கைது செய்யப்பட்டதாகவும் மறைத்து சில மணி நேரம் 12லிருந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 மணி வரையான ஒரு சில மணி நேரங்கள் அதில் கைது செய்து வைக்க முன்னால் விசாரித்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். அந்த இறப்பை பார்த்தவர் அதைத்தான் சொல்கிறேன். விசாரித்ததை ஒருத்தர் அந்த வழியாக பஸ்ஸினூடாக இறங்கி அதனுடைய தான் செல்லணும் செக் பண்ணுவாங்க. சென்றவர் அதை பார்வையிட்டு விட்டு அதை கிருஷாந்தி வீட்டுக்கு சொல்லவில்லை. ஒரு மில் ஒன்றில் அதனுடைய எப்படி ராசம்மாவினுடைய மகள் கிருஷாந்தி இராணுவத்தால் மறைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கின்றால் என்ற செய்தியை அந்த இடத்தில் கூறிய இடத்தில் அது தொடர்பான தகவல் இவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு பல்லவ கூட்டுறவு சங்கம் இருக்கின்றது. அந்த சங்கத்தில் உதவியாளராக கடமையாற்றுகின்ற கிருபாமூர்த்தி அவர்களுக்கு அந்த செய்தி வருகின்றது. கிருபாமூர்த்தி ராசம்மா குடும்பம் ஒரு ஆசிரியர், கைதடியில் அதிகமான மாணவர்கள் கல்வி பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் என்ற அடிப்படையில் நல்லுறவை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த தகவலை கிருஷாந்தினுடைய தாயார் ராசம்மாவுக்கும் அவருடைய சிவவாக்கியம் என்ற ஒரு சகோதரிக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்தினார். இந்த நிலைமையில் தான் 2:30 மணியளவில் குறித்த சோதனை சாவடியில் ராசம்மாவும் அவருடைய மகன் பிரணவனும் பல்லவக்கூட்டத்தில் பணிபுரிகின்ற கிருபாமூர்த்தியும் உதவியை அவர் தானாக முன் வந்து உதவிக்கு சென்று குறித்த சோதனை சாவடியில் சில மணி நேரங்கள் அவர்கள் இப்படி பெண்ணை வந்தவர் வரவில்லை, இதில் விசாரித்ததாக தகவல் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை 1வது குற்றவாளி மறுத்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்பவும் அடுத்த சோதனை சாவடி சென்றிருக்கிறார்கள். அங்கேயும் அவர்கள் விசாரித்தார்கள். இவர்கள் இது வெளிவராத ஒரு கதை. இவர்கள் இவ்வாறு கதைத்து கொண்டு இருப்பதையும் கைதடி பகுதியைச் சேர்ந்த இன்னொரு நபர் கண்டிருக்கின்றார். ராசம்மா கதைத்து கொண்டிருந்ததை இந்த சாட்சியம் இறந்து விட்டது. கடநாதன் என்பது அவருடைய பெயர். இறந்து விட்டார். சாட்சியம் அளிக்கப்பட்டு விட்டது. கன்றுவிட்டு இவர் அந்த விடயத்தை அவருடைய உறவுக்கார ஒரு பெண்ணுக்கு அவர் பிரதான சாட்சியாக இருந்தார். ஆனால் அவர் அந்த தகவலை நீதிமன்றத்துக்கு ஏன் தெரியப்படுத்தவில்லை என்று நீங்கள்தான் அதை ஊகித்து பிடிக்க வேண்டும். 5 மணியளவில் அந்த புவனேஸ்வரி என்ற அந்த நபரும் அவருடைய மைத்துனரும் நாகேந்திரம் என்பவரும் குறித்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். 5:30 வரை எவ்வாறு ராசமாக கேட்டாரோ அவ்வாறு இவர் ஒரு பெண் ஒரு பாடசாலை மாணவனுடைய
தாயும் மகனும் இன்னொருவரும் வந்தவர்கள் வரவில்லை, இங்கே வந்தார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்திருக்கின்றார்கள். அந்த நிலைமையில் அந்த பாதையால் வந்த ஒரு கைதடியைச் சேர்ந்த ஒரு விவசாயி அவர்களிடம் விடயத்தை கேட்டறிந்து, நீங்கள் இதில் நின்றால் உங்களுக்கு இந்த நிலை 6 மணிக்கு பின்னர் ஊடக சட்டம், அதற்கு பின்னர் எந்த ஒரு நபரும் அந்த இடத்தில் இருந்தால் கைது செய்யப்படுவார்கள், இவ்வாறு நடக்கும், நீங்கள் போங்கள், போய்விட்டு நாளை விடிய இதற்கான நடவடிக்கையை செய்யுங்கள் என கூறி அவர்களை இதுவரையும் அனுப்பி விட்டதாக அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த 4 பேர் கொண்ட மனித புதகுலி 6 பேராக மாற இருந்த நிலைமையில் அது தப்பித்து அவர்கள் சென்று விட்டதன் காரணமாக அதிலிருந்து அந்த 2 பேரும் தப்பித்தார். இதில் நீங்கள் ஒன்றை நோக்க வேண்டும். முதலாவது பிரதான குற்றவாளியான கிருஷாந்தி படுகொலையினர் சோமரட்ன ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு தான் தெரிவித்த வாக்குமூலத்தில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய மேலதிகாரி சில பெண்களின் பெயர்களை தந்து இவர்களை கைது செய்தவும் விசாரிக்க வேண்டும் என கூறியதாக அவர் கூறியிருக்கிறார். அது தொடர்பாக நீதிமன்றம் கவனம் செலுத்தியதோ என்னோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கூறியதன் அடிப்படையில் அந்த பட்டியலில் கிருஷாந்தியும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கிருஷாந்தி எந்த விதமான பயங்கரவாத செயற்பாடுகளும் ஈடுபடவில்லை. ஒரு கல்வி சார்ந்த செயற்பாட்டில் மட்டும்தான் குறித்த மாணவி ஈடுபட்டிருந்தார் என்பது மிகவும் தெளிவாக தெரியும். அதனை விட அவர் விசாரிக்க வேண்டிய தேவையில் அவர் அந்த பகுதியில் செம்மணி சோதனை சாவடியின் பொறுப்பாளராக இருந்தால் அந்த மாணவி இதற்கு முதல் 4 நாட்கள் பரீட்சைக்கு சைக்கிளில் சென்றிருக்கின்றார். பஸ்ஸிலும் செல்ற வழக்கம் இருக்கு. பஸ்ஸில் சென்றால் கூட அதை இறங்கித்தான் அவர் பாடசாலைக்கு சென்றிருப்பார். அதனை விட புங்கங்குளம் இராணுவ முகாமில் குறித்த மாணவியின் அந்த படுகொலை செய்யப்பட்ட சக மாணவியான ஞானந்தியினுடைய வீடு இருக்கிறது. அதனூடாகத்தான் அவர்கள் செல்கின்றார்கள். ஞானந்தியினுடைய தந்தையார் இலங்கை மின்சார சபையினுடைய மிக முக்கிய பதவி வகித்திருந்தார். இந்த இடத்தில் அதனை நான் பதிவு செய்ய வேண்டும். ஞானந்தியினுடைய தந்தையார் 96ஆம் ஆண்டு காலத்துக்கு பின்னர் 2009க்கு இடையில் யாழ்ப்பாணத்தில் இனம் தெரியாதவர்களால் இந்த புங்கங்குளம் பகுதியில் இருக்கின்ற ஒரு வாசலைக்கு அருகில் இருந்த உணவகத்துக்கு முன்னால் இனம் தெரியாதவர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இதனை கண்ட சாட்சி கூட இருக்கின்றார்கள். அவர்கள் கூறியது யாதனில் 2007ஆம் ஆண்டு இதை கூறியது யாதனில் அப்பொழுது அந்த வீதியினால் கண்வே இராணுவத்துடைய கண்வே போகின்ற போது முள்ளு கம்பியை இழித்து விட்டு எவரும் போகாது கண்வே போன பிறகு அதை திறந்து விடுகின்ற செயற்பாடு இருந்தது. இந்த நிலைமையில் குறித்த நபரை அவர் சைக்கிளில் அந்த ஒரு தண்ணி பைப் இருக்கின்றதை தண்ணி எடுக்க வருகின்ற போது கண்டி ரோட்டை நோக்கி சென்ற முகம் மறைக்கப்பட்ட 2 நம்பர் தகடு இல்லாத ஒரு மோட்டார் சைக்கிள் வந்தவர்கள் குறித்த நபரை சுட்டுவிட்டு அப்பொழுது அந்த ஏனையின் பாதையின் முள்ளு கம்பியில் ஒரு இராணுவ காவலர் அதில் இருக்கின்றார். மீண்டும் அவரை மீண்டும் அவர் இறந்ததை உறுதிப்படுத்தி சுட்டிவிட்டு மீண்டும் அந்த போகின்ற போது அந்த முள்ளு கம்பியை எடுத்து விட்டதாக கண்கண்ட சாட்சி ஒன்று சொல்லுகின்றது. எனவே அந்த கிருஷாந்தியை என்னுடைய படுகொலைக்கு முன்னர் நடந்த இந்த கொலையில் கூட ஒரு தூய விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும். இது கூட ஏதோ ஒரு விடயத்தை தெரியப்படுத்துகின்றது. அது தொடர்பான விடயம் தெரிந்தபடியால் கூட இந்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்பதற்கான பெயர் லிஸ்டில் இணைக்கப்பட்டிருக்கலாம். கிருஷாந்தினுடைய விசாரணைகளுக்கு பிறகு இந்த கொலைகள் இடம்பெற்றதா? அவருடைய கொலைகள் கிருஷாந்தினுடைய 2007ஆம் ஆண்டு விசாரணைக்கு பின்னர். நான் சொல்வது என்றால் அந்த பெண்ணினுடைய கொலைகள் அதே அந்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்பட்ட 7ஆம் தேதி கைது செய்யப்படுவதற்கு அதிகாலை நடந்த சம்பவம். இந்த பள்ளிக்கூடம் பரீட்சையின் போகின்ற போது தான் அந்த மாணவி அந்த விபத்துக்கும் இந்த கிருஷாந்தினுடைய படுகொலைக்கும் ஒரு நெருக்கமான பிணைப்பு இருப்பதாக அந்த ஊர் மக்கள் கதைக்கிறார். நீதிமன்ற செயற்பாடுகளிலே இவ்வாறான விடயங்கள் சுட்டிக்காட்டப்படவில்லையா? அதாவது இந்த மரணத்தை பார்த்தவர் என்ற ரீதியில இவர் அச்சுறுத்தப்பட்டார் அல்லது கைது செய்யப்பட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார், இப்படியான விஷயங்கள் நீதிமன்ற செயற்பாடுகள் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லையா? இல்லை, அதாவது பிரதான குற்றவாளிகள் கிருஷாந்திக்கு நடந்தபடி தொடர்பாக சாட்சியாக கொடுத்திருக்கிறார்கள். அது எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவருடைய விசாரணை பெரிய அளவில் ஞானந்தியினுடைய விசாரணை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அது தற்செயலாக நடந்த ஒரு விபத்தாக அவர்கள் அதை காட்டிக்கொண்டார்கள். அவ்வாறான இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் அதுக்கான சாத்தியக்கூறு 100% இல்லை. ஏனென்றால் அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிருஷாந்தி என்ன அதில் ஏதோ ஒரு உண்மை விடயம் அந்த மாணவிக்கு தெரிந்திருக்கின்ற நிலைமையில் தான் அந்த மாணவி அதில் ஏனென்றால்
12:30க்கு மறைக்கப்பட்ட மாணவி 2 மணி வரையும் அந்த சோதனை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். யாரையோ ஒரு வரவுக்காக, யாரையோ அதிகாரியினுடைய வரவுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். பின்னர் அவர் குற்றவாளிகள் இன்னொரு குற்றவாளி நீதிமன்றத்துக்கு தெரிவித்தபடியும் 2:15 மணி அளவில் இந்த மாணவி கைது செய்யப்பட்ட ஒரு முன்னால் இருந்த ஒரு பதவி குழிக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதன் பின்னர் இரவு கூட்டு பாலியலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் கூறி ஒரு 11 பேரை கைது செய்து நான் முதல் சொன்னவர் 6 பேரை குற்றவாளியாக்கி அதில் 3 பேர்கள் சாட்சியாக மாறினார்கள். எனவே இந்த கிருஷாந்தியினுடைய விடயம் என்பது என்னை பொறுத்தவரையில் இன்னும் நீதி வெளியே வரவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அது அந்த மக்களிடையே சுயாதீனமான ஒரு விசாரணை இடம்பெறுமாக இருந்தால் அதனை கொண்டு வர முடியும் என நான் கருதுகிறேன். அதே மாதிரி தான் 2:30க்கு வந்த தாயையும் அவனுடைய சகோதரனான அவரையும் 2:30 4:30 வரை அவர்கள் கட்டி வைத்து பின்னர் இரவு கயிற்றினால் அந்த ராசம்மாவையும் பிரணவனையும் கிருபாமூர்த்தியையும் கயிற்றினால் நெரித்து படுகொலை செய்ததாகவும் கிருஷாந்தியை கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவர்கள் சாட்சியில் சொல்லிக்கிறார். என்ன பிறகு கொஞ்சம் பேரோடு அந்த விசாரணையை முடித்து அவர்களை குற்றவாளியாக்கி விட்டார்கள். அதில் இலங்கை அரசு, இலங்கை நீதித்துறை தன்னை காப்பாற்றும் இல்லாத ஒரு பொது மன்னிப்புடன் ஜனாதிபதி விடுவார் என்றால் இப்பொழுது ஒரு கடிதத்திலே மிக தெளிவாக சந்திரிகா இதுவான உண்மையை கூறாங்க, உங்கள் பொது மன்னிப்பில் விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய இந்த விசாரணை கையில் எடுத்த குமார் பொன்னம்பலம் அவர்கள் இது தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சபைக்கு இதை கொண்டு செல்கிறேன் என்று அவருடைய இருக்கு சென்று சிறைச்சாலை சென்று வாக்கு மூலங்களை பெற்று அதன் அடிப்படையான செயற்பாட்டில் தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் கொல்லப்படுவதற்கு முதல் நாளே ஜனாதிபதியினால் அவருக்கான இரங்கல் செய்தி அவருடைய கடிதத்தில் திகதியிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அதனை வெளிப்படுத்துவதாக அவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே ஒன்று கிருஷாந்தி பள்ளிக்கூடம் சென்று நடந்த இந்த கூட்டுவாளியல் பல்லுறவு என்பது முன்னரான நிகழ்வு, இதன் பின்னால் நிகழ்வு, பிறகு இதன் தீர்ப்பின் பின்னார நிகழ்வு என்ற அடிப்படை இதனை நோக்குவதன் ஊடாகவே நாங்கள் இதனுடைய விடயப்பரப்பை நன்கு அறிந்து கொள்ள முடியும். கிருஷாந்தியினுடைய அந்த கொலை, கைது, விசாரணை இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பட்டியல் ஒன்று கொடுத்திருந்தார்கள். அந்த பட்டியல் தொடர்பான விடயங்களும் ஆராயப்பட்டிருக்கிறது. அதாவது கைது தொடர்பான விடயங்கள் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் கிருஷாந்தி கைது செய்யப்பட்டு நீண்ட நேரமாக காக்க வைக்கப்பட்டிருக்கிறார். யாரோ ஒரு இராணுவ அதிகாரியோ அல்லது யாரோ ஒரு தரப்பு நேரிலே பார்க்க வேண்டும் என்பதற்காக கூட அது நடந்திருக்கலாம். அதிலேயே ஒரு மர்மம் இருக்கிறது. அதே நேரத்தில் நண்பியினுடைய கொலை, இதை நேரடியாக கிருஷாந்தி பார்த்திருக்கிறார். அதுலேயும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. இதையும் தாண்டி இந்த விசாரணைகள் சரியான முறையில் பொதுமக்களிடம், குறிப்பாக அந்த ஊர் மக்களிடம் சரியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கையிலே ஆண்டுகள் பல கடக்கிறது. மாண்டு போனவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். ஆனால் அந்த மாண்டு போனவர்களுடைய உண்மைகள், அவலங்கள், அவர்கள் எதிர்கொண்ட துன்பங்கள் ஏதோ ஒரு காலத்தில் வெளியில் வரும் என்பது இந்த கிருஷாந்தி படுகொலையினுடைய உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமான ஒரு கொலை, சாதாரணமாக நாங்கள் சொல்லிவிட முடியாத ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சமகாலத்தில் இதே மாதிரி பாணியிலே நிறைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கொலை வெளியிலே அந்த நேரத்திலே பேசப்பட்ட ஒரு கொலையாக வந்தபோது நகர்வுகளை அவர்கள் சட்ட ரீதியாக அவர்களுடைய குடும்பங்கள் முன்னெடுத்த போது அதற்கான ஏதோ ஒரு வகையிலான ஒரு சின்ன தீர்வாவது கிடைத்தது என்ற ஒரு நம்பிக்கை அந்த குடும்பத்திற்கு இருக்கிறது. ஆனால் இன்னும் மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இருக்கிறது. இந்த படுகொலை, கிருஷாந்தி படுகொலை தொடர்பான விடயங்களில் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். இது ஒரு காலத்தினுடைய பதிவாக கூட இருக்கலாம். அதாவது இந்த கிருஷாந்தி அவர்களை படுகொலை செய்து ஒரு குழி தோண்டி புதைத்த இடம், அவருடைய சகோதரர்கள் அம்மாவை புதைத்த இடங்கள், இந்த இடங்கள்லையும் ஒரு சர்ச்சையான விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடமாக இருக்குமா அல்லது இந்த இடமாக இருக்குமா என்று சொல்லி அந்த விடயங்களை நீங்கள் சொல்ல முடியுமா? எந்த இடத்துல மையப்படுத்தி இவர்களை எடுத்தார்கள், புதைகுழியை தோண்டி எடுத்தார்கள்? அந்த நேரத்தில் இந்த இராணுவ முகாம்கள் எப்படியான ஒரு அமைப்புக்குள்ள அந்த இடத்துல இருந்தது, அந்த வீதியில் இருந்தது? இப்படியான விஷயங்களை பகிர்ந்து. இதனால் இதில் நீங்கள் அதில் அந்த நாவக்குழி பாலம், அந்த நாவக்குழி பாலத்தில் ஒரு பிரதான அரணமைத்து அந்த ரோட்டினுடைய கிழக்கு பக்கமாக இராணுவ காவலரங்க அங்கால கடலும் வயல் பகுதியும் இருப்பதனால், சூனிய பகுதியும் இருந்த காரணத்தினால் அந்த ரோட்டு பாதையினூடாக உவரணை வரையும் அதை பின்னர் உவரணையிலிருந்து கொட்டுக்கிணத்து பிள்ளையார் கோயிலின் ஊடாக, முள்ளியின் ஊடாக
அப்படியே சென்று மணியந்தோட்டம் கொழும்புத்துறை ஊடாக ஒரு மண்ணெண்ணை சென்று அதற்கு கிழக்குப்புறமாக இருந்த அனைத்து பகுதியிலும் சூனிய பிரதேசமாகவும் இந்த யாழ்வரவு வளைவிற்கு அந்த பிள்ளையார் கோயிலுடன் தகரத்தில் அடைக்கப்பட்ட ஒரு சோதனை சாவடியும் அந்த பிள்ளையார்களுக்கு மறுபக்கம் இருக்கின்ற பகுதியில் உப்பளம் பாத்திக்கு ரோட்டுக்கரைக்கும் இடையில் ஒரு உயர் பகுதியில் ஒரு தளத்தால் அடைக்கப்பட்ட ஒரு முகாமும் அதனை விட அந்த மதுரமத்துக்கு பின்னால் தளத்தால் அடைக்கப்பட்ட ஒரு முகாமும் காணப்படுகின்றது. இதனை விட இந்த சோதனை சாவடிக்கு யாழ்ப்பாண பக்கமும் சாவச்சேரி பக்கமும் 25-30 மீட்டர் தூரத்திற்கு வீதி சோதனைக்கான பரல் வைக்கப்பட்டு அதில் வாகனத்தில் வருவோர் சைக்கிள் வருவோர் பஸ்ஸில் வருவோர் இறங்கி அதனோடு நடந்து சென்று தான் அவர்கள் தங்களுடைய இதை உறுதிப்படுத்திய பின்னர் நாங்கள் அடுத்து செல்ல வேண்டும். இவ்வாறான சோதனை சாவடி இருந்தது. இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்த மயானம் இராணுவத்தினுடைய காவலரை கொண்ட முற்றுமுழுதாக 1995 2011 வரை அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாக இருந்தது. இந்த கொட்டுக்கிணத்து பகுதிக்கு ஜால்நகர் பக்கமாக இராணுவத்தினுடைய சித்திரவதை முகாம் இருந்திருக்கின்றது. இதனை விட அந்த ஏனையின் வீதிக்கும் இந்த மண்ணெண்ணைக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த உடல்கள் இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய உடல்கள் புதைக்கப்படுகிற அப்பாவி தமிழர்கள் புதைக்கப்படுகிற இடங்களாக காணப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த சுடலைக்கு பக்கம் இந்த இவ்வாறான பாரியளவிலான உடல்கள் புதைத்திருக்கின்றார்கள். அதனை விட முள்ளியில் ஒரு சித்திரவதை முகாம் ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்கின்றது. அதனுடைய கிழக்கு புறமாகத்தான் இந்த மணியந்தோட்டம் பகுதி இவர் கூறுகின்ற பகுதி இருந்திருக்கின்றது. அந்த மண்ணெண்ணைக்கு கிழக்கு புறமாக கடற்கரை வரை சூனிய பிரதேசம் 2000 ஆண்டு வரை அது சூனிய பிரதேசம். 2000 ஆண்டுக்கு பின்னர் தான் அந்த நினைக்கிறேன் விடுதலை புலிகள் என்ற ஒரு போர் நடவடிக்கை பின்னர் தான் அவர்கள் தங்களுடைய முகாம்களை கிழக்கரியா லெவலை நகர்த்தினார்கள். அதுவரை அது இவர்கள் இடைக்கிடையே சென்று வருகின்ற ஒரு சூனிய பிரதேசமாகத்தான் வைத்துக் கொண்டார்கள். எனவே அந்த மணியந்தோட்ட பகுதி அதனை விட நான் முதல் சொன்னவாறு அனைத்து பொன்னம்பலம் சாலி துண்டி ஜியா பில்டிங் இதுகள் ஃபுல்லாக ஒரு முகாம். அதுவும் குறிப்பாக புங்குங்குளம் வந்து மிக பிரதான சோதனை சாவடி இராணுவம். அதாவது இந்த ஜாழ் நகரை கைப்பற்றுவதில் கஜபாகு 53வது படையினுடைய பங்கு பாரியமாக இருந்திருக்கிறது. அந்த 53வது பிரிகேடனுடைய கஜபாகு பிரிகேடனுடைய படையணியுடைய மிக முக்கிய அதிகாரிகள் இந்த புங்குங்குளம் இராணுவ முகாமில் இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக அந்த லலித் கேவா என்ற அதிகாரி, அவருக்கு மேலே வீரகோடி என்ற அதிகாரி, அதனை விட அதற்கு மேலதிகமாக தற்போது தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்ற உறுதிப்படுத்த வேண்டும். நபரை சொல்லாமல் இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியாக வந்த ஒரு நபரும் வீரக்கொடிக்கு மேல் பொறுப்பாக அந்த முகாமில் 96 இருந்து பின்னர் இந்த சம்பவங்களுக்கு பின்னர் இவர்கள் மன்னி நோக்கி அந்த படையணி நகர்த்தப்பட்டது. அவ்வாறே சோமரட்ன ராஜபக்சவும் இந்த கிருஷ்ணனுடைய படுகொலை நடைபெற்று இந்த விசாரணைகள் நினைக்கிறேன் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சில நாட்களுக்குள் இவரும் வன்னியை நோக்கி நகர்த்தப்பட்டு பின்னர் ஜேசி குரு சண்டை நடவடிக்கை இவர் ஈடுபடுத்தப்பட்டதாக அந்த இராணுவ அதிகாரி நீதிமன்றத்துக்கு சாட்சியம் கூறியிருக்கின்றார். எனவே இந்த உண்மை வெளிவர ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்பு மாற்றப்பட்டு இராணுவ நிலையங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக இவர் 98 இவ்வாறு மனித புதவிகள் இருக்கின்றது என்று அவர் கூறிய பின்னர் நான் குறிப்பிட்ட அந்த ஏனைனுக்கும் கொட்டுக்கிணத்துக்கும் இடையில் அந்த வயல் பகுதி இருக்கலும் அதில் இருந்த இடத்தில் அவர் நீதிமன்றத்தில் அந்த கொழும்பில் இருக்கின்ற அட்பார் 3 பேர் கொண்ட அட்பார் நீதிமன்றத்துக்கு முன்னால் தன்னை சாட்சியை கூறிய பின்னர் மக்கள் கூறிய விடயம் 2-3 தினங்கள் அந்த கூறிய அடுத்த நாளிலிருந்து 2-3 தினங்கள் கனகரக வாகனங்களை கொண்டு அதிநவீன ஒளி வீச்சு கருவிகளையும் கொண்டு அந்த இடம் அகலப்பட்டு புகை எழும்பியது எரியூட்டப்பட்டு புகை எழும்பப்பட்டு அந்த அதாவது நான் சொல்லுகின்ற ஏனையின் வீதிக்கும் இந்த கொட்டுக்கிணத்துக்கும் இடையிலான மண்ணெண்ணை கொண்ட இடைவெளிக்கில் இருக்கின்ற அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டதாக மக்கள் கூறியிருக்கின்றார்கள். உண்மையில் இவர் சொல்லுகின்ற விஷயத்தை ஒத்து பார்க்கையிலே ஒரு விடயம் புலனாகிறது. அதாவது செம்மணியினுடைய இப்போது தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மனித புதைக்குழியினுடைய 2வது குழியுக்குள்ளே பையிலே கட்டிய தோற்ற வாயோடு கூடிய மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் மனித எச்சங்களை பொறுக்கி ஒரு பையிலே கொண்டு போட்டால் போல ஒரு ஒத்த மாதிரிகள் அங்கே கண்டெடுக்கப்பட்டது. ஒரு சில தினங்களுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முதல் கட்ட அகழ்வுகளிலே ஒருவேளை இப்படியான நகர்வுகள் கூட எடுத்து இப்படியான விடயங்களை எடுத்து அங்கே கொண்டு அந்த 2வது மனித புதைகுழிக்குள்ளே அவர்கள் 2வது இலக்க புதைகுழிக்குள்ளே போர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதையும் இந்த இடத்துல பதிவு செய்கின்றோம்.
அதாவது கிருசாந்தி படுகொலையினுடைய அந்த உடலங்கள் உண்மையிலே அந்த நீங்கள் இப்போ சொல்லுகின்ற அந்த உடல்கள் எங்கே காணப்பட்டதுன்னா அந்த செம்மணியில் காணப்பட்ட அந்த சோதனை சாவடிக்கு பின்புறமாக அந்த வாக்குமூலத்தில் மிக தெளிவாக கொடுத்திருக்கின்ற உப்பளத்திற்கு செல்கின்ற உப்பளம் 75-100 மீட்டரில் இருந்ததாகவும் அது செல்லுகின்ற பாதையில் இடையில் தான் 4 குழிகளில் ஒரு குழியில் இவருடைய ஆடைகளும் 2வது குழியில் 3வது குழியில் 4வது குழியிலும் இவருடைய உடல்களும் போடப்பட்டு எடுக்கப்பட்டதாக அவருடைய வாக்குமூலத்தில் மதவிட அந்த நீதிமன்றம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சொலிட்டாக இந்த இடம்தான் என்று முந்தைய ஒரு வெள்ளை கொடி நாட்டி அதை வைத்திருந்தார்கள். அது தொடர்பான ஒரு ஒளிப்பதிவும் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்தன. ஆனால் அந்த நீதிமன்றத்தில் தான் அந்த அளவு பிரமாணங்கள் சரியாக இருக்கும். ஆனால் அந்த உப்பளப்பாத்தி சதுப்பு பகுதியிலே இப்பொழுது காணப்படுகின்ற ஆனால் இராணுவ முகாம் இருந்த பகுதி இப்போது அந்த வி வடிவிலே திரும்புகின்ற அந்த மரத்துக்கு பின்னால் தான் இராணுவ முகாம், அதுலேயும் ஒரு இராணுவ முகாமுக்கு பின்னால் தான் புதைக்கப்பட்டது என்று சொல்லியும் ஒரு பதிவு இருக்குதா? உப்பளம் என்ன தான் சொல்றேன்டா, அதுக்கு பின்னால் தான் புதைக்கப்பட்டதாக அதிகமான இதில் கூறுகின்றனர். ஆனால் 3 இடத்தில் அந்த இடத்துல இராணுவ முகாம் இருந்திருக்கிறது. ஒன்று நான்கு மதுரை மரத்துக்கு பக்கத்தால் ஜால் வரவேற்க இங்கிருந்து போகின்ற போது இடைப்பக்கமாக ஜால் வரவேற்கின்ற வளவில் தகர்த்தால் அடைக்கப்பட்ட ஒரு இராணுவ முகாம். அதே விட அந்த இந்து ஆலயத்தில் அந்த சமூக மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட அதிலும் ஒரு சின்ன கிணறு மலசர கூடம் அதனை ஒட்டி சின்ன ஒரு முகாம் இருந்தது. அவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தில் அந்த குறிப்பாக எந்த சோதனை சாவடி என்று சொல்லவில்லை, ஜால் வரவேற்கின்ற வளைவில் செம்மணி உப்பு பாத்தி, இங்காலையும் உப்பு பாத்தி தான், இங்காலும் பெரிய அளவிலான உப்பு பாத்திகள் இருந்தன, இங்காலும் சதுப்பு நிலங்கள் இருக்கின்றன, நீங்கள் சொல்லிய பகுதியிலும் இருக்கின்றன. ஆனால் இது தொடர்பான சர்ச்சைகள் நீதிமன்றத்தில் கூட மிக தெளிவான வாக்குமூல பதிவுகள் இல்லை. என்ன பொறுத்தவரை அந்த உவர் பகுதியில் தான் அது கண்டெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இது தொடர்பான முழுமையான தகவல்கள் எதிர்காலத்தில் நான் மிக தெளிவாக துல்லியமான தகவலுடன் வெளியிட முடியும். என்றால் சாதாரணமாக ஆனால் ஒன்று மட்டும் உண்மை என்றால் இப்போது கண்டுபிடிக்கின்ற மனித புதைகளுக்கு சில 100 மீட்டர் தூரத்தில் தான் அண்மையை தான் கிருஷாந்தியிட மனித புதைகுழி மட்டுமல்ல, அந்த ஏனைய 15 பேர் எடுத்த புதைகுழி என்பது அந்த செம்மணி ரோட்டால் போகின்ற போது உப்பளத்துக்கு ஒரு பாதை ஒன்று செல்லும். அந்த மூலையில் ஒரு அந்த கணவன் மனைவியினுடைய உடல்களும், நீங்கள் இப்போது மதுரை மரத்துக்கு பின்னால் ஒரு கேணி ஒன்று இருந்திருக்கின்றது, அந்த கேணிக்கில் இருந்து சிலருடைய உடல்களும், இந்த நான் சொன்ன இந்து ஆலயத்துக்கு பக்கத்தில் சில அதாவது இந்த பாபு சதீஷ் என்ற 2 மெக்கானிக் அவையல்ன்ற உடல்களும், அதை விட இந்த கொட்டுக்கணத்து பிள்ளையார் கோயிலுக்கும் இந்த ரோட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் ஒரு உடல்களும், அங்கால் இருக்கின்ற ஒரு குடியிருப்பின் அருகில் சில உடல்களும், மொத்தமாக 15 உடல்கள். அவர் அப்பொழுது இந்த சித்துப்பாத்தி இந்த மரத்துக்கு வந்து சென்றிருக்கிறார், அந்த ஆதாரத்தை காட்டுகின்றோம். ஆனால் அதில் வந்து சின்ன தயக்கத்தோடு இப்படி நின்றுட்டு போயிருக்கார். அதுக்கான காரணம் இப்பொழுது தான் தெரிகின்றது. அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், முழுமையாக காட்டாதீர்கள் நீங்கள் என்று சந்திரிகாதனை கேட்டுக்கொண்டதாகவும் ஜனாதிபதி அதன் அடிப்படையில் தான் வெளிப்படுத்தவில்லை என்றும் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி கூட இந்த சாட்சியங்களையும் இதையும் மறைப்பதிலும் அழிப்பதிலும் ஒட்டுமொத்த அரசாங்க இறைமையுள்ள அரசு முற்றுமல ஜனாதிபதி தொடக்கம், இராணுவ கட்டமைப்பு தொடக்கம், 53வது பிரிகேட் தொடக்கம், போலீஸ் அதிகாரி தொடக்கம், அதனை விட இதனை விசாரிப்பதற்கு போலீஸ் துறை இல்லாமல் இராணுவ போலீஸ் மிலிட்ரி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் கூட அந்த சாட்சியங்களை அளித்ததாக வரலாறு இருக்கின்றது. இந்த கிருசாந்தி அவங்களுடைய படுகொலை அதனுடைய விசாரணை, அந்த விசாரணையின் போது நீதிமன்றத்தால் ஒரு வரைபடம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வரைபடத்தில் நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இணையதளங்களில் இப்போ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் கூட எடுத்து பார்க்கலாம். அந்த வரைபடத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மிக அண்மையாக குறிப்பாக 100 மீட்டர் 80 மீட்டர் 50 மீட்டர் தூரத்தில் தான் ஒவ்வொரு மனித புதைகுழிகளும் ஆங்காங்கே இருக்கிறது. அப்படியான ஒரு அமைப்போடு கூடி தான் புதைகுழிகள் இனம் காணப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் தோன்றி எடுத்திருக்கிறார்கள், சில இடங்களில் தோண்டப்பட்டிருக்கிறது, அங்கே இல்லை. இப்படியான பதிவுகளும் அந்த வரைபடத்தில் இருக்கிறது. ஆனால் மணியந்தோட்டம் என்ற அந்த புதைகுழி தொடர்பான விடயங்கள் அங்கே சொல்லப்படவில்லை. முன்பும் அவர் இனம் காட்டப்படவில்லை. இதுவரைக்கும் அந்த புதைகுழி இருந்தால் இனம் காட்டப்படவில்லை. ஏற்கனவே இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்த மாதிரி அவர் இனம் காட்டவில்லை, அதனை மிக தெளிவாக பதிவு செய்யணும். அதுவும் இனம் காட்டப்படவில்லை. அப்போ இப்படியான ஒரு கட்டத்தில் இந்த புதைகுழிகள் தொடர்பான விடயங்களுக்காக, அதாவது கிருசாந்தி அவர்களுடைய கொலை அதனுடைய விசாரணைகள் தான் தொடர்ச்சியாக இப்படியான மனித புதைகுழிகளை அரியாலையில் இருக்கின்ற புதைகுழிகளை இனம் காட்டி கொண்டிருக்கிறது, இனம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது கிருசாந்தி அவர்களுடைய அந்த நினைவுகள் அது ஒரு ஆழமான நினைவுகளையும் ஆழமான வலிகளையும் எங்களுக்கு காலங்கள் கடந்தும் சொல்லுகின்றது. தமிழர் தரப்பில் ஒரு விடயம் இருக்கிறது, அதாவது தமிழ் மக்கள் மத்தியில்
ஒரு ஆசை இருக்கிறது, அல்லது அரசியல் விமர்சகர்கள் இப்போது அண்மை காலமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷாந்தி அவங்களுக்கு ஒரு உருவச்சிலை ஒன்று அந்த இடத்தில் நிறுவ வேண்டும். கிருஷாந்திக்கு மாத்திரமில்லாமல் அந்த பிரதேசத்தை ஒட்டி மரணித்தவர்களுக்கு ஒரு நினைவாலயம் அல்லது நினைவு சின்னம் இப்படியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று நிறுவ வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட இப்போது செம்மணியிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அது 700ஐ தாண்டும் என்று நினைக்கிறேன். அப்படியான தொகைகள் வரும். ஏனென்றால் இந்த தரவுகளை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அப்படியான விஷயங்கள் எங்களுக்கு புலப்படுது. அதில் மிக தெரியும். அதை நீங்கள் சொன்ன விடயம் நல்ல ஒரு விடயம். என்னென்னா இவர் சோமரேந்திர ராஜபக்ச தன்னுடைய வாக்குமூலத்தை சொன்னது 300 400 வரையான இளைஞர்கள். ஆனால் சர்வதேச மன்னிப்பு இயக்கம் 97ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதில் மிகவும் தெளிவாக அவர்கள் சர்வதேச ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் 700 வரையான 96 மட்டும் 700 வரையான நபர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை மிக தெளிவாக அவருடைய அறிக்கையில் பெயர் விவரம், அந்த 700 பேர் விவரம், அது எவ்வாறு விசாரணை செய்யப்பட்டது, அதனை விட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்க அந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும், அது வெளியிடப்படவில்லை என்று கூட அவர்கள் அந்த இதில் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே அது 700ஐ தாண்டலாம். அவர்கள் சர்வதேச நிறுவனம் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார், பல பேர் வெளிப்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம். தாண்டலாம் என்பது ஒரு உண்மையான யதார்த்தமாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். கட்டாயம். அப்போ இந்த நினைவு அனுஷ்டிப்புகள் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு அமைப்புகள் அனுஷ்டிக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் கீழே இந்த அனுஷ்டிப்புகள் இடம்பெற்றால் இன்னும் கொஞ்சம் எழுச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் கிருஷாந்தியினுடைய வரலாறுகளையும் எப்படி கொல்லப்பட்ட என்ற விஷயங்களையும் குறிப்பிடுகின்ற மாதிரி, இந்த படுகொலைகள் எப்படி இடம்பெற்றது என்பது தொடர்பான விடயங்களையும் குறிப்பிடுகிற மாதிரி ஒரு நினைவு சின்னமோ அல்லது நினைவு கட்டடங்களோ மண்டபங்களோ அதில் உருவாக்கினால் நல்லமன் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நிச்சயமாக அதை நாங்கள் செய்ய வேண்டும். ஏன்னால் காலம் கடந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அங்கே நகர்ந்த நிகழ்வுகள் இதனை நாங்கள் அடையாளப்படுத்துவது சிங்கள மக்களை சிறுமைப்படுத்துவதற்காக அல்ல. சிங்கள மக்களும் மிக நேர்மையான நபர்களும் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சிங்கள ஊடகவியலாளர் கூட இதனுடைய உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக பல புத்தகங்களையும் செய்திகளையும் சிங்கள மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அது குறித்த தரிந்து அவர்களும் இதன் சிறப்பான தன்னுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே என்ன பொறுத்த நான் ஏன் அதை இந்த சிங்கள இனவணி இராணுவமும் அந்த அரசு என்ற இறமையை பயன்படுத்தியும் அந்த அரசியல்வாதிகளும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பின் அடையாளமாக, ஏன்னா கிருஷாந்தனுடைய விடயம் வெளிவராவிட்டால் அது இன்னும் 10,000 பேரை தாண்டி இருக்கும். அதிலேருந்து அரியாலையில் மட்டும் நான் நினைக்கிறேன் இவர்கள் கூறினார்கள், அதிகமான ஊடகவியலாளர் கூட கூடியிருந்தார், மிக மனவர்த்தத்தை தந்தது. முல்லைத்தீவு தாக்குதலுக்கு பின்னர் தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 95 டிசம்பர்லேயே காணாமல் போதல் செயற்பாடு நடைபெற்ற தொடங்கிட்டோம். 95 டிசம்பர், 96 தை, 96 மாசி, அப்படி அந்த காணா போனவருடைய திகதி பட்டியல் போகின்றது. ஆனால் ஜாழ்நகரில் இடம்பெற்ற ஒரு குண்டு தாக்குதலுக்கு பின்னர் இடம்பெற்றதாக சிலர் கூறுகின்றார்கள். அது அந்த நிகழ்வு என்பது 4ஆம் மாதம் நிகழ்ந்த நிகழ்வு, முல்லைத்தீவு என்பது 6ஆம் மாதம் நிகழ்ந்த நிகழ்வு, அதுக்கு பின்னரான நிகழ்வல்ல இது. இது ஒட்டுமொத்தமாக எங்கேயோ இடத்தில் மிக தெளிவாக அதிகாரமிக்கவர்களால் திட்டமைக்கப்பட்டு இவ்வாறான செயற்பாடுகளை இது அரியாலையில் மட்டும் நடக்குது. இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா யாழ்குடாட்டில் எந்த பகுதி இல்லை? அரியாலை இருக்குது, கைதடி இருக்குது, நாவக்குழி இருக்குது, அளவட்டி இருக்குது, வட்டுக்கோட்டை இருக்குது, யாழ்நகர் இருக்குது, குர்ணர் இருக்குது, பாசோர் இருக்குது, இங்கால பார்த்தீங்கன்னா தென்மராஜ், கைதடி, நுணாவில், கொடிகாமம் எல்லாருடைய பெயரும் இருக்குது. இப்போ இன்னொரு விடயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். என்ன விடயம் என்று சொன்னால், இந்த செம்மணி தொடர்பான விடயங்களை எங்களுடைய ஐபிசி தமிழ் ஆய்வுகள் செய்யும்போது, கள ஆய்வுகள் செய்யும்போது பல நேரடி சாட்சிகளை நாங்கள் விசாரித்தோம். அவர்கள் வெளிப்படையாக அவர்களுடைய முகங்களை வெளிக்காட்ட விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்கள், உங்களோட புங்குங்குளம் சந்தியில் இருக்கின்ற சனசம நிலையம் அந்த மண்டபங்களிலே தங்களை கொண்டு அடைப்பார்கள், அடைத்து அங்கே விசாரணைகள் இடம்பெற்று மீண்டும் அவர்கள் காங்கேசன்துறைக்கு அழைத்து செல்லப்படுவார்களாம். அங்கே பெருந்திரளானவர்களை கண்டிருக்கின்றார்கள். அதில் குருநகரைச் சேர்ந்தவர்கள், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள், பல இடங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக சொல்லுகின்றார்கள், நாங்கள் அங்கே அந்த பகுதியிலே கண்டிருக்கிறோம், நிறைய நபர்களை கண்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் எங்களை நீதிமன்ற செயற்பாடுகள் மூலமாக விடுவித்து இப்போது நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த முகங்களை நாங்கள் மீண்டும் காணவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கே பெரும் திரளான கிட்டத்தட்ட ஒரு 900க்கும் மேற்பட்ட நபர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். என்னென்னா இந்த கிருஷாந்தி என்ற ஒரு தமிழ் மாணவி
படுகொலையின் பின்னர் சில நபர்கள் தான் குற்றவாளியாக வருவார்கள் என்று விசாரணையை மேற்கொண்டால் அது 700க்கும் மேற்பட்ட இவருடைய கடத்தல்கள், அதனுடைய காணாமல் போதல்கள், சித்திரவதைப்படுத்தல், மனித புதகுலி என்ற விடயத்தில் கொண்டு வந்து விடுகின்றது. இதனுடைய விசாரணையை நீங்கள் தொடர்வீர்களாக இருந்தால் என்னை பொறுத்தவரையில் அதனுடைய முடிவு இவ்வாறு கைது செய்யப்படுவர்கள் ஜான் நகரில் அறியாத கைது செய்யப்பட்ட சுபாஷ் கோட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டு இங்கே ஃபில்டர் பண்ணப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அதன் கொஞ்சம் எச்சம் சுபாஷ் கோட்டலுக்கு கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மிலிட்ரி போலீஸில் ஒப்படைக்கப்பட்டு அங்கும் ஃபில்டர் பண்ணப்பட்டு. என்றால் சுபாஷ் கோட்டலுக்கு அருகில் இருந்த ஒரு கடை துப்புரா கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான அடையாள அட்டைகள் வந்ததாக ஒரு நபர் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் இருக்கின்றது. அப்போ அங்கே இவ்வாறான சந்தேகநபர்கள் படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதைப்படுத்த பின்னர் அவர்கள் காங்கேசத்தின் துறைக்கும் மிக முக்கியமாக பலாலிக்கும் கொண்டு செல்லப்பட்டதாக வரலாறு இருக்கின்றது. இந்த விசாரணை நீங்கள் முன்னெடுத்தீங்கண்டா அது எங்கே போய் நிற்குமெண்டா பலாலியில் மிக பாரிய அளவிலான மனித புதைகளில் மனித எச்சங்களும் இருக்கக்கூடியதான காரண காரியங்களை கொண்டு சென்று விடும். அதுதான் உண்மை. அங்கு நீங்கள் ஒரு ஆய்வை செய்து அதுக்கு பின்னர் ஒரு வழக்கை போட்டு அதுக்கு ஒரு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அதனுடைய தொடர்ச்சி அது இங்கே மட்டுமல்ல, சிங்கள தேசத்திலும் கண்டி போன்ற பகுதிகளுக்கும் இராணுவத்தினுடைய பிரதான சிறை கூடங்கள், சித்திரவதை கூடங்கள் இருந்த இடங்களுக்கும் அது கொண்டு சென்றை விடும். அவ்வாறு அங்கும் விசாரணையை சென்றால் ஒட்டுமொத்த இந்த இலங்கை நாடு முழுவதும் தமிழர்களுக்கான இவ்வாறான சிறைச்சாலைகளும் சிறைச்சாலைகளும் மனித புதைகுழிகளும் என்ற விடயத்துக்கு அந்த விசாரணை கொண்டு சென்று விடும். அதை விசாரிக்க இவர்களால் முடியவில்லை என்றால் எங்களிடம் ஒப்புடையுங்கள். சாதாரணமாக இந்த செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இவ்வளவு விடயத்தை தனிநபராக என்னிடம் மக்கள் கொண்டு வந்து தருகின்றார்கள் என்றால் நாங்கள் இதற்கான விசாரணையை முன்னெடுத்தால் இல்லாத ஒரு சர்வதேசம் ஒரு நியாயமான இதை முன்னெடுத்தால் இதன் குற்றவாளியாக இந்த இலங்கை இறைமையுள்ள அரசு மட்டுமல்ல, துரதிர்ஷ்டவசம் சர்வதேச நிறுவனங்களும், அதுவும் குறிப்பாக ஐநாவாக இருக்கலாம், ஐநா மனித உரிமை அமைப்பாக இருக்கலாம், அல்லது வல்லரசுகளாக இருக்கலாம், இருப்பார்கள். என்ன செய்வது? ஏனெனில் 2009ஆம் ஆண்டு போர் இறுதிக்கால பகுதியில் தாங்கள் இவற்றை தங்களுடைய நிறுவன கட்டமைப்பு அங்கில் இந்த அகற்றி இந்த படுகொலைக்கு துணையாக இருந்தோம், இதை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்ற அன்று 2010ஆம் ஆண்டு ஐநா சபையினுடைய செயலாளர் நாயகமாக இருந்த பாங்கி மூன் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருந்தார். சர்வதேச சட்டங்கள் மிகவும் தெளிவாக சொல்கின்றது, ஒரு படுகொலை, ஒரு இனவழிப்பு, அதாவது 48ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உடன்படிக்கையோ, இனவழிப்பு தொடர்பான உடன்படிக்கையோ, அல்லது ஐநா மனித உரிமை அமைப்பினுடைய உடன்படிக்கையோ, ஜெனீவா ஒப்பந்தமோ, அந்த சட்டங்கள் மிகவும் தெளிவாக சொல்கிறது. குற்றம் செய்பவர் மட்டும் குற்றவாளி அல்ல. அந்த குற்றம் செய்கின்ற போது அந்த குற்றம் தொடர்பான திட்டத்தை தீட்டியவர், அந்த குற்றத்தை தெரிந்தும் அதை தடுக்காமல் இருந்த அதிகாரிகள், அது தெரிந்தும் தடுக்காமல் இருந்த அரசு, அந்த அரச கட்டமைப்பு, இது தெரிந்தும் தடுக்காமல் இருந்த சர்வதேச நிறுவனம் அனைத்தும் குற்றவாளிகள் தான். இருந்த போதிலும் குற்றமிழைத்தவரிடம் நீதி கோருகிறோம். அந்த நீதி உள்ளக பொறிமுறையில் கிடையாது என்று தமிழ் மக்கள் பல லட்சம் பேரை உயிரிழப்புகளை கொடுத்து இன்றைக்கு நாங்கள் சர்வதேசத்திலும் கோரியிருக்கின்றோம். சர்வதேசமும் இதுக்கு தாங்கள் செய்த தவறுகளை, தாங்கள் செய்த இதை உணர்ந்து இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களும் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை செய்ய வேண்டும், செய்வார்கள் என தமிழ் மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் செய்யவில்லை என்றால் மீண்டும் ஒரு இனவழிப்புக்கும் மிக முக்கியமான இலங்கை அரசினுடைய சிந்தனையான மகாவம்ச சிந்தனையில் இருந்து கொண்டு இலங்கை நாட்டை தேரவாத பௌத்த நாடாக மாற்ற வேண்டும் என அந்த மகாவம்சத்தை எழுதிய மகாநாம தேரனால் இலங்கை 5000 ஆண்டு ஒரு பௌத்த நாடாக இது பாதுகாக்கப்படுவதற்கான அரச கட்டமைப்பு தான் என ஒரு புனை கதையை உருவாக்கி சிங்கள மக்களையும் மூளைச்சலவை செய்து தமிழ் மக்களை அழைக்கின்ற இந்த பௌத்த மகாவம்ச சிந்தனையிலிருந்து அவர்கள் அந்த சிந்தனைக்கு இந்த சர்வதேசம் துணை போவதாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக உறுதியாக ஒன்றை என்னால் கூற முடியும், சர்வதேசமும் தனது கடமையை செய்ய தவறுமாக இருந்தால் நிச்சயமாக தந்தை செல்வா கூறியவாறு கடவுள்தான் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். கடவுள்தான் தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு அவதாரம் எடுக்க வேண்டும்.
உண்மையிலே ஒரு இனத்தினுடைய குமுறல் அல்லது ஒரு இனத்தினுடைய அந்த பலி, அதற்கு ஒரு சரியான மருந்து ஒரு இடத்துல போடப்படவில்லை என்று சொன்னால் அந்த இனம் தன்னுடைய குமுறலையும் தன்னுடைய கண்ணீரையும் தன்னுடைய ஓர்மத்தையும் இன்னும் அதிகரிக்குமே ஒழிய சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் கருணையாகவும் வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ளும், ஓர்மத்தை தான் வளர்த்து கொள்ளும். அப்படியான ஓர்மத்தை வளர்க்க எங்களுடைய தமிழினம் விரும்பவில்லை. நாங்கள் சாதாரணமாக இலங்கையிலே எல்லோரோடும் இணைந்து வாழத்தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் எங்களுக்கான அந்த நீதிகள் கிடைக்கப்பட வேண்டும், எங்களுக்கான அந்த அங்கீகாரங்கள் கிடைக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய சாதாரணமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இறுதியாக நான் இதில் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்டா, இந்த காணா போனோர் தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் இப்போ கிருவாரன் என்பவர் தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் தமிழனாக இருந்து கொண்டு இனத்துவேசத்தை கக்கி இதை எடுக்கிறார்கள் என்று எவரும் ஐயப்பட வேண்டியதில்லை. இந்த கட்டமைப்பு என்னால் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் நிச்சயமாக சிங்கள தேசத்திலும் சிங்கள அரசினால் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டோர் பல ஆயிரம் பேர், அதுவும் பல இப்போது அரசனுடைய சகாக்களே 60,000 பேர் வரை பட்டளந்த படுகொலையில் இருந்து 89ஆம் கிளர்ச்சியில் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை விட அரசாங்கத்திலும் பல பேர் அதற்கு பின்னரான இந்த காலம் வரை அன்று செம்மணியினுடைய அடையாளப்படுத்துகின்ற போது சிங்கள பொன்மணி 2 பேர் அங்கே காணா போனோர் சார்பாக வந்து அந்த அந்த அங்கு காணப்படுகின்ற சான்று பொருட்களை பார்வையிட்டிருந்தார்கள். எனவே நீதிக்கான குரல் தமிழ் மக்களுக்காக மட்டுமல்ல, அடக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற சிங்கள மக்கள் வரையும் நான் குரல் கொடுப்பேன். நிச்சயம் அதற்கான ஒரு ஒழுங்கமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இதை உருவாக்குவேன். அது என்னை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் என்றுமல்ல, உலக ரீதியாக மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் எங்கு மனித உரிமைகள் மீறப்படுகின்றதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒடுக்கப்பட்ட இனமாக தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருந்து செயற்பட வேண்டும், செயற்படுவோம் என்றதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி உறவுகளே, மற்றொரு காணொளி மூலமாக சந்திக்கலாம். கிருசாந்தி மிகப்பெரிய ஒரு வலி, மிகப்பெரிய ஒரு வேதனை, அதனுடைய பிம்பமாக இந்த வருடமும் எழுச்சியாக இடம்பெறப் போகிறது. அவருடைய நினைவு தொடர்பான விடயங்கள் 7ஆம் தேதி, வருகின்ற 7ஆம் தேதி மிக எழுச்சியாக இடம்பெறப் போகிறது. எனவே தவறாமல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களால் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள், அல்லது அந்த தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த கிருசாந்தி படுகொலையோடு தொடர்பு படக்கூடிய அந்த நினைவு நாட்களில் சொல்லப்படுகின்ற விடயங்கள், பகிரப்படுகின்ற தகவல்களை காணொலி மூலமாக நீங்கள் பார்த்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு விடைபெறலாம். நன்றி கிருபா. நன்றி, வணக்கம். நன்றி. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.